த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தஸ்கரி வெப் சீரிஸோட விமர்சனம். ரொம்பவே ஃபேமஸான ஸ்பெஷல் ஆப்ஸ் மற்றும் பல வெற்றி படங்களை இயக்கின நீரஜ் பாண்டே இந்த சீரிஸை இயக்கியிருக்காரு. ஏர்போர்ட் மூலமா இந்தியாவுக்குள்ள கடத்தப்படுற தங்கம், ட்ரக்ஸ், வாட்ச், ஹேண்ட்பேக் போன்ற லக்ஸுரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் எப்படி செய்றாங்க அப்படிங்கிறத விலாவாரியா இந்த சீரீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஃபாரின்ல இருந்து எப்படி கடத்தல் ஆரம்பிக்குது, என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் செஞ்சு இந்தியாவுக்குள்ள இதை கடத்துறாங்க, அதுக்கு ஒரு படி மேலே போய் சில நேர்மையான கஸ்டம்ஸ் அதிகாரிகள் எப்படி இதெல்லாம் மோப்பம் பிடிச்சு அதை தடுக்கிறாங்க, அப்புறம் இதில் பரவலாக இருக்கக்கூடிய ஊழல், ஸ்மக்லர்களுக்கும் கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கும் நடுவில் உள்ள செட்டிங்கு, இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாகவும் பொழுதுபோக்காகவும் விறுவிறுப்பாகவும் நிறைய மசாலாவும் கலந்து சொல்லி இருக்கிற சீரீஸ் தான் இந்த தஸ்கரி. தஸ்கரினா ஸ்மக்லிங் அப்படின்னு அர்த்தம். அதைன்னு பார்த்தா மும்பை ஏர்போர்ட் வழியா பல பல கோடிகள் இந்தியாவுக்குள்ள கடத்தல் நடக்குது. சில காரணங்கள்னால சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல பயங்கர ப்ரெஷர் இதை தடுத்தாகணும்னு. அதனால மும்பை ஏர்போர்ட்டுக்கு ஸ்பெஷல் அதிகாரி ஒருத்தரை இவங்க நியமிக்கிறாங்க. இவர் ரொம்பவே நேர்மையான அதிகாரி. அதனால பல டிரான்ஸ்ஃபர்ஸ் யாருக்குமே இவரை பிடிக்காது. அப்படி மும்பை ஏர்போர்ட் கமிஷனருக்கும் இவரை பிடிக்கல. ஆனா வேற வழி இல்லை. வந்தவர் சும்மா இல்லாம தன்னை மாதிரியே நேர்மையான, அதனால இப்போ சஸ்பென்ஷன், டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு உள்ள சில அதிகாரிகளை தேடி உள்ள கொண்டு வராரு. இவங்களோட நோக்கம் சௌத்ரி நெட்வொர்க் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்மக்லிங் நெட்வொர்க்கு. மும்பையில் நடக்கிற முக்காவாசி கடத்தல்களுக்கு இவங்களுடைய நெட்வொர்க் தான் காரணம். இதை ஊடுருவி உடைச்சு அந்த சௌத்ரியையும் அவனுடைய அந்த நெட்வொர்க்கையும் அழிக்கணும். ஆனா அந்த சௌத்ரிக்கு இல்லாத கான்டாக்ட்ஸ் இல்லை. அரசியல் அதிகாரிகள், கேங்ஸ்டர்ஸ், இப்படி ஒரு சாம்ராஜ்யமே இவனுக்கு உண்டு. ஆனா அவனும் ஃபாரின்ல வசதியா வாழ்ந்துகிட்டே இந்த வேலைகள்லாம் செய்யறான். தங்களோட மற்றும் தங்க குடும்பத்தோட உயிரையும் பணைய வச்சு அதிகாரிகளோட எதிர்ப்பு சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் மீறி இந்த டீம் வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட மீதி கதையே. இதுல எனக்கு முதல்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் இது எடுக்கப்பட்ட விதம். நீரஜ் பாண்டேயோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ஒரு மாதிரி இந்த டிராமாட்டிக்கா மசாலாவோட தான் இருக்கும். ரொம்பவே ஓவரா ஹெவியாலாம் இல்லாம கொஞ்சம் காமெடியெல்லாம் கலந்து, இதெல்லாம் வெறும் கதை தான், ஜாலியா பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சினிமேட்டிக்கான காட்சிகள்லாம் கலந்து தான் எடுப்பாரு. இவரோட ரொம்பவே ஃபேமஸான படங்கள் ஸ்பெஷல் 26, பேபி மற்றும் ஹாட் ஸ்டார்ல உள்ள ஸ்பெஷல் ஆப்ஸ் போன்ற சீரீஸ்லாம் பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். பார்க்காதவங்க கண்டிப்பா ஸ்பெஷல் ஆப்ஸ் சீரீஸை உடனே பாருங்க. இது மாதிரி தான் இந்த சீரீஸும். ஸ்மக்லிங் வேலைகள்லாம் ரொம்ப நுணுக்கமாக காட்டுவாங்க. ஆனால் டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் இல்லாமல் ட்ராமாட்டிக்காக சீரியஸாக இல்லாமல் காமெடியாக இருக்கும். குடும்பத்தோடைய பாப்கார்ன் குறிச்சிக்கிட்டே பார்க்கலாம். இதில் உள்ள பாத்திரங்கள், சம்பவங்கள், பல தோசை திருப்பங்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் வந்திருக்கு. பாராட்டுகள். நடிப்புன்னு பார்த்தா ஹீரோவான இம்ரான் ஹஷ்மி, வில்லனான ஷரத் கேல்கர் மற்றும் எல்லா சைடு கேரக்டர்ஸும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லேடி ஆஃபீஸராக வர அமிர்தாவோட நடிப்பு குறிப்பிட்ட சொல்கிற அளவுக்கு இருந்தது. எந்த பாத்திரத்துக்கும் பெருசாக பேக் ஸ்டோரி அப்படி இப்படின்லாம் இல்லாமல் இவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் மட்டும்தான் ஃபோக்கஸ். ஒரு கான்டெக்ஸ்டுக்காக சில பர்சனல் காட்சிகளை இதோட இணைச்சிருப்பாங்க. இருந்தாலும் எல்லா பாத்திரங்களும் நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு டெவலப் செஞ்சுருக்காங்க. இதனால் சீரீஸில் நம்மளுடைய என்கேஜ்மெண்ட் லெவலும் அதிகமாகவே இருக்குது. இன்னொரு விஷயம், நல்ல பொருள் செலவு. இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்தது. ஏர்போர்ட்டு, ஃபாரின் லொக்கேஷன், நல்ல ஜொலி ஜொலிப்பான 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியான பில்டிங்ஸு அப்படின்னு சீரீஸ் முழுக்க ரொம்பவே ரிச்சாக பார்க்குறதுக்கே பளபளன்னு இருக்கும். ஒன்ஸ் அகைன் இது சினிமா தான், ஜாலியாக பாருங்க அப்படிங்கிறத அண்டர்லைன் செய்கிற வகையில் தான் இது இருந்தது. ரொம்ப பொருத்தமாகவே இருந்தது. அதே மாதிரி ஸ்டண்ட் காட்சிகள், சினிமாட்டோகிராஃபி, கார் சேஸு, இப்படி எல்லாத்துலேயுமே நெட்ஃப்ளிக்ஸோட பண பலத்தை இந்த சீரீஸ் காட்டுது. சினிமாவோட ஃபியூச்சர் இதுதானோ அப்படின்னு நினைக்க தோணுது. சரி, அப்போ இந்த சீரீஸை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தோட உடனே பாருங்க. 7 எபிசோடு தான். ஒரு நீளமான படம் பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்க. இந்த சீரீஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 out of 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.